ஹலோ ஹாப்பி பஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் எலிமினேட்டர் 2024 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் இன்னைக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடந்தது. ஆல்ரெடி நரேந்திர மோடி ஸ்டேடியமே நல்ல ஒரு பக்காவான பேட்டிங் ட்ராக்கு. டாஸ் ஜெயிக்கிற டீம் எப்பவுமே போலிங் தான் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆர்ஆரும் பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சாங்க. சஞ்சு சாம்சன் போலிங் பண்ணுறதா சொன்னார். அங்கேயே ஆல்மோஸ்ட் ஆர்ஆர் வின் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. காரணம் அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் ட்ராக் அது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி பெருசாக பேட்டிங் ஆடுவாங்கன்றதை நம்ம எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கேக்கு செம்மையா ஒரு 220+ ஸ்கோர் அடிச்சாங்க. சரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க. எல்லா பேட்டர்ஸுமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் இன்னைக்கு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே சொதப்பி போச்சு. பவர் பிளேக்குள்ளேயே 2 விக்கெட் வந்தா மேட்ச் அங்கேருந்து என்ன ஆகுது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளசிஸுமே பெருசாக ஸ்கோர் பண்ணாம ஸ்டார்டிங்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் விக்கெட் மேல தேவையில்லாத ஒரு ஷாட் அது. ஸோ அதை ஆட பார்த்து அவுட் ஆனாரு. அடுத்து வந்து விராட் கோலியுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஸ்லாக்லெஸ் ஸ்வீப் ஷாட்ல 6 அதிகமாக அவர் அடிக்கிறதுல அந்த மாதிரி ஷாட் ஆடுறது இல்லை. லாஸ்டா இப்போ இந்த சிஎஸ்கே மேட்ச் அப்போ அவர் வந்து ஆர்சிபி கிரவுண்ட்ல அந்த ஷாட் ஆடினாரு. சேம் அதே ஷாட் ஆட பார்த்து அவரும் டீப் மிட் விக்கெட்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவர் கேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட விக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா யுவி சார் தான் சூப்பராக ஒரு ஷார்ட் பால் ஒன்று போட்டு எடுத்தாரு. ஸோ அவர் வந்து எக்ஸ் ஆர்சிபிஎன் யுவி சார் சரியான ஒரு போலிங் அங்கேருந்து. அதுக்கப்புறம் யுவி சகால் கொஞ்சம் வந்து அடி வாங்கினாரு போலிங்ல. பட் அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து தான் ஓரளவு நல்லா கிறுக்கு பிடிச்சாரு. அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆரை பாராட்டி ஆகும் இந்த இடத்துல போலிங்ல. ஏன்னா வந்து ட்ரெண்ட் போல்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. பவர் பிளேல 3 ஓவர் கிட்டே யூஸ் பண்ணாங்க. சம்திங் 3 ஓவரில் அவர் என்னமோ ஒரு 9 ரன்ஸோ 8 ரன்ஸ் என்னமோ சம்திங் தான் கொடுத்துருந்தாரு. ரொம்ப வந்து டைட்டாக லைன் அண்ட் லென்த் வந்து பயங்கரமாக போட்டாரு. யார்கர்ஸ்லாம் செம்மையாக போட்டார். இப்போ ட்ரெண்ட் போல்ட் அந்த அளவுக்கு பவர் பிளேல பக்காவான ஒரு போலர் அவரு. செம்மையாக போட்டு அங்கேயே ரன்னை கண்டெயின் பண்ணிட்டார். அவங்களால பவர் பிளேல அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல. லைக் ஏன்னா டுப்ளசி அவுட் ஆனாலும் எதுவும் பண்ண முடியல. விராட் கோலி கொஞ்சம் ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் அஸ்வினை கரெக்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ அஸ்வின் அண்ட் யுவி சஹால் ஓரளவு கண்டெயின் பண்ணாங்க ரன்ஸ். பட் அஸ்வின் எக்ஸ்ட்ரானரியாக போட்டாரு. ஏன்னா யுவி சஹாலாவது கொஞ்சம் அவர் அடிச்சாங்க. ஏன்னா யுவி சஹால் எப்பவுமே தூக்கி போடுற போலர்ஸ் தான். பட்டா பாக்கி படாடி லேகின்ற மாதிரி தான் தூக்கி போடுவார். நீ முடிஞ்சா அடிச்சுக்கோ, போனா 6 இல்லை கேட்ச் ஆச்சுன்னா விக்கெட் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் போலர் தான் யுவி சஹால். பட் அவர் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. பட் அஸ்வின் வந்து செமையா போட்டாரு. அவரோட போலிங் ஸ்டைலே டிஃப்ரெண்டா இருந்தது. வர வர ஒரு நாள் ஒவ்வொரு போலிங் ஆக்ஷன் போடுறாரு. இது அஸ்வின் எப்படி போடுறாருன்னு எல்லாருக்கும் தெரியல. அந்த மாதிரி வந்து அவரோட போலிங் ஆக்ஷன் டே டு டே மாத்திட்டு இருக்காரு. செம போலிங் இன்னைக்கு கன்சிஸ்டன்டா போட்டாரு. லைன் அண்ட் லென்த்ல போலிங் செமையா இருந்தது. ஒரு 4 ஓவர் 19 ரன் கிட்ட என்னமோ கொடுத்து தான் 2 விக்கெட் எடுத்தார். ரெண்டுமே முக்கியமான விக்கெட்ஸ். ரொம்ப பிரமாதமா வந்து போட்டிருந்தாரு. அவர் போலிங் தான் அந்த மிடில் ஓவர்ல ரொம்ப கண்டெயின் பண்ணி ப்ரெஷர் ஆக்கி விட்டுச்சு டீமை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் அஸ்வினோட அந்த ஒரு 8 ஓவரே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35 ரன் தான் வந்தது. அங்கேயே மொத்தமா கிறுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து பேட்டர்ஸ் வந்து சுத்தமா எதுவுமே மூவ் பண்ண முடியல அவங்களால. ராஜத் பத்திதார் நல்ல ஃபார்ம்ல இருக்க ராஜத் பத்திதாரும் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஒரு லூஸ் ஷாட்ல தான் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் அவங்களால திருப்பி வர முடியல. மேக்ஸ்வெல் அவரை வந்து பெஞ்ச்ல உட்கார வச்சிருந்தாங்க. சரியான ஃபார்ம்ல இல்லைன்றது இந்த சீசன்ல. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் டக் ஆயிட்டு போறாரு. எதுக்கு அவர் டீம்ல இருக்காருன்னே தெரியல. அவ்வளவு காசை கொடுத்து வாங்கி அவரை கரெக்டா யூஸ் பண்ணாம. பட் ஆனா உடஞ்ச காலை வச்சுட்டுலாம் ஆஸ்திரேலியாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நாக் அவுட் மேட்சஸ்ல எல்லாம் வேர்ல்ட் கப்ல செமையா ஆடுறாரு. இங்க ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. சுத்தமா ஒரு ஃபார்ம்ல இல்ல. அவர் இன்னைக்கு ஆடாதது பிளஸ் கேமரான் கிரீனும் வந்து ஒரு நல்ல ஒரு டீமுக்கு தேவையான ஒரு ரன் தான் அடிச்சு கொடுத்தாரு. பட் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் பவுலர்ஸ் செமையா வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் சம்திங் ஒரு 18th ஓவர் நினைக்கிறேன் வந்து பட்டுன்னு 2 விக்கெட் எடுத்தாரு அந்த ஓவர்லேயே. கேமரான் கிரீன் அண்ட் டிகேவோட விக்கெட் அங்கேயே மேட்ச் மொத்தமா ஃபினிஷ். ஸோ இதுக்கப்புறம் அவங்க மீள் வாங்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ லாஸ்ட்லேயே வந்து ஓரளவு மஹிபால் ரோமர் வந்து ட்ரை பண்ணாரு முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலி ரன்ஸ் அடிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருந்துமே அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு 173 ரன்ஸ் கிட்ட தான் சம்திங் அடிக்க முடிஞ்சது. பட் ஒரு செமிஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு கம்மியான ஸ்கோர் தான். ஏன்னா 173ன்றது ஈஸியாக செமிஃபைனல் மாதிரி முக்கியமான ஒரு மேட்ச்ல ப்ளஸ் நரேந்திர மோடி ஸ்டேடியம் மாதிரி ஒரு ஸ்டேடியம்ல ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு ட்ராக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல கோலியும் நின்றுருக்கணும். கோலியும் நிற்கல, ரஜத் பத்திதாரும் நிற்கல. கேமரான் கிரீன் ஓரளவு டீசெண்டாக ஆனார். மஹிபால் ராமனோட ஓரளவு லாஸ்ட்ல கொஞ்சம் ஸ்டெடியா ஒரு இன்னிங்ஸ் ஆனதுனால தான் ஓரளவு ஒரு 173 வந்தது. அவரு மஹிபால் ராமோர்லாம் சஹாலை டேக் ஆன் பண்ணாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்க போலரையே. அப்படி இருந்தும் 173 தான் அவங்களால வர முடிஞ்சது. 174 டார்கெட்னா ஈஸி கெட்டபிள் அப்படின்னாங்க. சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மேட்ச் அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி லைக் ஆர்சிபி நல்ல போலிங் இருக்கு. இந்த சீசன்ல நல்லாவே சூப்பரா போலிங் போட்டு வராங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. பட் அதே மாதிரி ஆர்சிபி ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல ஓரளவு வந்து ஆர்ஆர் வந்து ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அந்த டாம் காட்மோர் அவரும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஸ்டார்டிங் ஒரு நல்ல ஸ்டார்டிங் கொடுத்தாங்க. டாம் காட்மோரும் ஒரு அந்த பால் இன்னிங்ஸ் தான் ஆடினாரு. பட் ஒரு பெரிய ஹிட்டர் அப்படி இப்படின்னாங்க. பாகிஸ்தான் பிரீமியர் லீக்ல ஆடினாரு. பட் இது பெரிய லீக் ஐபிஎல் மாதிரி லீக்ல அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். பட் இந்த டைம் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு மிஸ்ஸிங்கான ஒரு லூஸ் ஷாட்ல அவுட் ஆனாரு. அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலுமே வந்து நல்லா ஆடிந்தாரு. அவருக்கு வந்து ஒரு கேட்ச் போக வேண்டியது சரியான ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்ல ஒரு ஸ்பின் பால் அது வந்து லைக் அது வந்து கேமரான் கிரீன் பிடிக்க வேண்டிய கேட்ச். அவர் வந்து ஸ்லிப்ல இருக்காரு. பட் அது பாஞ்சு பிடிச்சிருக்க முடியாது. அங்கேயே அவருக்கு ஒரு லைஃப் கிடைச்சது. அதனால கேமரான் கிரீனோட ஹைட்டுக்கு கையை உள்ள விட்டு இருந்தா கூட கரெக்டா பால் கையிலே மாடி இருக்கும்.
பட் அங்கதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் செம ஸ்டைலா அவர் சொல்லவே தேவையில்ல. அந்த ஆஃப் சைட்லேயே பயங்கரமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அவர் கங்குலி ஸ்டைல் ஆஃப் ஒரு பேட்ஸ்மேன் தான் இவர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். முக்கியமான இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் மேட்ச்ல, இந்த மாதிரி ஒரு எலிமினேட்டர் மேட்ச்ல செமையா ஆடினார். பேட்டிங் கன்சிஸ்டண்டா இந்த மேட்ச்ல நல்லா ஆடி மேட்ச் அப்படியே கொண்டு போனார் ஓரளவு. சஞ்சு சாம்சன் பெருசாக எதிர்பார்க்கப்பட்டோம். அவர் வந்து ஒரு 13 ரன்ல அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. சேட்டன் பெருசாக ஆடுவார்னு எதிர்பார்த்தோம். அவர் இன்னும் கேப்டன் அவர் நின்று ஆடி இருந்தாருன்னா அந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமான ஓவர்ஸ்லேயே முடிச்சிருக்கலாம். பட் ப்ரெஷர் ஆகி தான் இந்த மேட்சை முடிச்சாங்க. அதுக்கடுத்து ரியான் பராக் இந்த சீசன்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கண்டிப்பா எல்லா மேட்சும் ஆடிட்டு இருக்காரு. அவர் ஸ்டாட்ஸ் நான் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 4 சீசன் சம்திங் ஒரு 5 சீசன்ல 600 ரன் என்னமோ அடிச்சிருக்காரு. பட் இந்த சீசன்ல ஆல்மோஸ்ட் 580 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. செம்ம கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயர். அந்த மிட் விக்கெட் ஸ்கொயர் லெக்லாம் செமையா ஆடினார். இன்னைக்கு ஷாட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 45 ரன்ஸ் கிட்ட அடிச்சாரு. அது ஒரு முக்கியமான ரன் அது இந்த மேட்சுக்கு. ரொம்ப அவரும் லைக் வந்து அவர் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டார். அவர் கண்டிப்பா அந்த சிம்ரான் ஹெட்மேயர் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். அது உண்மையிலே அதான் மேட்ச்க்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னர்ஷிப். சிம்ரான் ஹெட்மேயர் ஒரு இம்பாக்ட் பிளேயரா தான் வந்தாரு. ரீசெண்ட் டேஸ்ல அவர் கொஞ்சம் இன்ஜுரின்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 மேட்ச் கிட்ட ஒரு ஆடல லீக் ஸ்டேஜ்லேயே. ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்க. சிம்ரான் பிளேயரை பத்தி நம்ம சொல்லவே தேவை. ஒரு பெரிய ஹிட்டர். இந்த மாதிரி சேசிங்லாம் ஈஸியாக அடிச்சு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி அவங்க ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர். வெஸ்ட் இண்டியன்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி தான் ஹார்ட் ஹிட்டர்ஸ் தான். செமையா அவரும் வந்து ஒரு குரூஷியல் ஒரு 25 ரன்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அது மேட்ச்சுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்தது. பட் ஆனால் பக்காவான ஒரு பேஸ் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போட்டு அதை மிடில் ஆர்டர் வந்து ஓரளவு ரியான் பராக் வந்து ஸ்டேபிளா கொண்டு போனது பெரிய விஷயம். துருவ் ஜோரலும் தேவையில்லாத ஆக்சுவலி அது அவுட். அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட். அது வந்து இன்னும் அவர் நின்று ஆடி இருக்கலாம். பட் அவர் விட்டுட்டாரு. கடைசியில் வந்து அப்போ கூட மேட்ச் வந்து ஒரு 16-17 ஓவருக்குள்ள மேட்ச் முடியாம இருந்தது. பட் அந்த மேட்சை 19 ஓவர் வரைக்கும் கொண்டு போனாங்க. ஏன்னா கடைசியில் கொஞ்சம் ஓரளவு இன்டென்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. சிராஜ் வந்து டக்குன்னு 2 விக்கெட்ஸ் எடுத்தார் 17வது ஓவரில். அங்கேயே மேட்ச் வந்து திரும்பி ஆர்சிபி பக்கம் போக ஆரம்பிச்சது. பட் ஆனால் கடைசியாக வந்து ரோமன் பவுல் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் இப்போ அவர் வந்து சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கோட 19வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல தான் மேட்ச் முடிஞ்சது. அந்த அளவுக்கு மேட்சை வந்து குரூஷியலாக கொண்டு போய் முடிச்சு விட்டாரு. ஸோ அவரும் அஸ்வினும் தான் இருந்தாங்க கிரீஸில் மேட்ச் முடியும் போது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு மேட்ச். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா இது வந்து ஒரு ஒன் சைடட் மேட்ச்னு சொல்ல முடியாது. பட் நேத்தி மேட்ச் தான் ஒன் சைடட் மேட்சாக இருந்தது. பட் இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து 2 டீமுமே ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆர்சிபி ரொம்ப போராடினாங்க இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிச்சில் இன்னொரு ஒரு 20 ரன்ஸ் அதிகமாக அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி இந்த ஸ்கோரை அவங்களால டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்க முடியும். ஒரு 20 ரன்ஸ் தான் ஷார்ட்னு நான் சொல்ல வரேன். கொஞ்சம் அந்த இன்டென்ட் காட்டிருக்கலாம். ஒன்று பவர் பிளேயரையோ இல்லை மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ஆர்சிபி இன்டென்ட் காட்டியிருந்தாங்கன்னா இந்த மேட்ச்க்குள்ள வந்திருப்பாங்க. ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டோட தான் வந்த மாதிரி இருந்தது. இந்த மேட்ச்சில் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அந்த பதத்தத்தோடு தான் வந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முக்கியமான செமிஃபைனல்ஸில் அதிகமாக அந்த அளவுக்கு அக்ரெசிவாக ஆடி வின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடையாது. சும்மா ஏதோ கப்படிச்ச மாதிரி லாஸ்ட் மேட்ச்சில் வந்து அவங்க பண்ண அலப்பறைகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு. வெளியே ஃபேன்ஸ் பண்ண அலப்பறைங்க. ஒரு நார்மல் ஒரு லீக் மேட்சை ஜெயிச்சு செமிஃபைனல் போனதுக்கு ஏதோ கப்படிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. பட் அந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனால தான் இனி வரைக்கும் அவங்களால கப்படிக்க முடியல. 17 வருஷ கனவு, விராட் கோலியோட கனவு இப்போ அப்படியே மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்ப்போம் அவர் இன்னும் 5 வருஷம் ஆர்சிபிக்காக ஆடுவார், கப்படிக்கிறாரா அப்படின்றது. பட் ஆனால் இவங்க ஆர்ஆர் சரியான ஒரு கம்பேக். கிட்டத்தட்ட இந்த மாசத்துல இதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்டரியா. அப்போ பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங்லேயே எல்லா மேட்சும் ஜெயிச்சு அழகாக செமிஃபைனலுக்கு ஒரு சீல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூஸாக ஒரு 4 மேட்ச் தோற்று ஒரு மழை வந்து இந்த மே மாசத்துல அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வின்னா. சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு சரியான ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஆவேஷ்கான் கூட இன்னைக்கு சூப்பராக போட்டாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து சந்தீப் சர்மா தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாரு. அதே மாதிரி சஹலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்காரு ரீசெண்ட் டேஸில். அவருன்னா நல்லா சூப்பராக போட்டாருன்னா சரியான ஒரு போலிங் நினைப்பிங்க. பேட்டிங்மே நல்ல வெஸ்ட் இண்டீஸ் 2 ஹார்ட் ஹிட்டர்ஸ் வச்சிருக்காங்க. லைக் ஓப்பனிங்ல அந்த டாம் காட்மோர் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக மற்ற லீக்ல ஆடுற மாதிரி இந்த ஐபிஎல்ல ஆடினார்னா ஒரு பக்கா பேக்டான ஒரு டீமும் ஒரு கேகேஆருக்கு ஸ்ட்ராங்காக அதே மாதிரியான ஸ்ட்ராங் கண்டென்டர் இவங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிஃபை 2ல போய் எஸ்ஆர்ஹெச் அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஃபைனல்ஸில் அவங்களும் கேகேஆர் ஆனால் தான் அந்த மேட்ச் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஃபைனலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக இப்போ இருக்க ஆர்ஆர் இருக்க ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தோல்விக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றியோட வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இதுக்கப்புறம் அவங்க அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லைக் பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்லாம் ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. ஆர்சிபியும் 2 ஃபைனல்ஸ் வந்து தோற்றுருக்காங்க. அது வேறு விஷயம். அவங்க அந்த மாதிரி டீம் தான் அவங்க. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம கிட்ட சிஎஸ்கே கிட்ட தோற்றுருக்காங்க, ஒரு வாட்டி எஸ்ஆர்ஹெச் கிட்ட தோற்றுருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஒரு அன்லக்கி டீம். ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வச்சிருக்கும் போது அவங்களால வந்து கப்படிக்க முடியல. இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு டீம் தான் இப்போ அவங்க வச்சிருக்காரு. பட் அந்த டீமை வச்சு அவங்க இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வேணா பாராட்டலாமே தவிர அவங்க கப்படிக்கிற அளவுக்கு இந்த வாட்டி அவங்க பெரிய ஸ்ட்ராங்கான டீம் இல்லை. பட் மொமெண்டம் அவங்க கிட்ட இருந்தது. கண்டினியூஸாக ஒரு 5-6 மேட்ச் ஜெயிச்சு டேரக்டாக உள்ளே வந்தது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக் தான். பட் இந்த இடத்துல அவங்க கண்டிப்பாக சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் டாஸை தோற்றதும் இதில் அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். கண்டிப்பாக டாஸ் ஜெயிச்சிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும் இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன் இன்னும் ஆர்சிபியே சேசிங் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. அவங்க ப்ரெஷர் சுச்சுவேஷன் அவங்க ஆடாத ஒரு டீம் தான். பட்
அந்த டீம் அவங்க குடுக்குற அந்த ஒரு இது லைக் அதெல்லாம் பார்க்கும்போது சோஷியல் மீடியா பார்க்கும்போது எல்லாம் கழுவி ஊத்திட்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லைக் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் தோக்க போறாங்கன்னு தெரிஞ்சும் விராட் கோலி ஒரு இடத்துல கேட்சை பிடிச்சா கொடுக்குற அந்த ஒரு அக்ரெஷன் லைக் வந்து அந்த டீமுக்கும் அந்த க்ரௌடுக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சேர் பண்றாரு. எப்படியும் நம்ம ஜெயிப்போம் அந்த ஒரு ஃபயரோட இருப்போம் மேட்ச்ல மேபி தோண்ட போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் அவர் அள வச்சிட்டாங்க இன்னைக்கு. அவரை ஒரு வருஷமும் ஆர்சிபி அள வச்சுட்டு தான் இருக்காங்க. பாவம் ஐபிஎல்லையே பயங்கரமான சோக்கர் அது ஆர்சிபி தான். இத்தனை வருஷம் ஒரு கப் அடிக்காம. ஆனா லைக் இப்போ கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து சொல்லியிருந்தாரு அஸ்வின் யூடியூப் சேனல்ல வந்து வந்து ஒண்ணுமே பண்ணாத இந்த டீம் தான் போயிட்டு ஓவரா சிவி போட்டுட்டு இருக்காங்க. அதனால எனக்கு இந்த டீமை பிடிக்காது. இவங்க தான் எல்லாம் ஜெயிச்சா மாதிரி பண்றாங்க அப்படின்றது அது உண்மையான ஒரு விஷயம் தான். ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் அப்படியே ஒரு அலப்பறை கொடுக்குறாங்கன்னா காரணம் இவங்க 5 கப் வச்சிருக்காங்க அவங்க 5 கப் அடிச்சிருக்காங்க. பட் ஆனால் ஆர்சிபி ஒரு கப்பு கூட அடிக்காம ஆனால் எல்லாமே ஐபிஎல்ல சாதிச்ச மாதிரி அவங்க பண்ற சோஷியல் மீடியாவில் பண்ற ரொம்ப சில்லியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மானே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு டீம் இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸை வச்சிருந்தாலே அந்த டீம் வந்து எனக்கு அது ப்ளஸ் அந்த டீமுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இத்தனை வருஷமா சம்திங். எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி இந்த டீம் விட்டு வெளியே வருவாரா என்னன்றது தெரியல. அவர் கப் அடிச்சு கொடுத்து தான் ரிட்டையர்ட் ஆகுன்னு சொல்ற அளவு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு மெச்சூரில் இருக்கவர் தான் அவர். எனக்கு தெரிஞ்சு அவர் வெளியே வந்து வேற ஒரு நல்ல டீம்ல ஆடினாருன்னா அவரோட ஸ்டாண்டர்டுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வருஷம் அவர் மட்டும்தான் ஆடுறாரு அவங்க டீம்ல. வேற யாருமே ஆட மாட்டாங்க. இந்த சீசனுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாப்டோ பிளஸ் ஓரளவு தான் ஆடினாரு. மொத்தமா எல்லா மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி மட்டும் தான் அடிச்சாரு. எவ்ரி சீசன் அவர் மட்டும் ஆடினா காப்பாத்தி கொடுக்க முடியாது. பார்ப்போம். இப்போ இருக்க குவாலிஃபயர் 2ல ஆர்ஆர் கண்டிப்பா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிஃபயர் 2 இதுல ஜெயிச்சு அவங்க ஃபைனல் போனதுக்கு முன்னாடி 2008ல ஒரு கப் அடிச்சாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம சிஎஸ்கே அடிச்சே கப் அடிச்சாங்க. அப்போ ஒரு வேற லெவலில் ஒரு லெஜெண்டரி டீமா இருந்தது. இப்பயும் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு நல்ல டீமா தான் இருக்கு. பட் அவங்க மூமெண்டம் இந்த ஒரு லாஸ்ட் 4 மேட்ச்ல போயிடுச்சு. அது அவங்க ஸ்டைல் தான். லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த இதை தான் ஃபாலோ பண்றாங்க. லாஸ்ட் மேட்சஸ்ல லீக் ஸ்டேஜஸ்ல தோக்குறதுன்றது. பட் என்னைக்கு வேணா கம்பேக் ஆகும். ஆக்சுவலி இந்த மாதிரி கம்பேக் ஆகிற டீம் தான் கப் அடிக்கும். பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்ஆருக்கும் ஒரு நல்ல பாசிபிலிட்டி இருக்கு இந்த வாட்டி கப் அடிக்கிறதுக்கு. எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க இந்த சீசன்ல. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸா இருக்காங்க. பேட்டிங்கும் பாதி போலிங்கும் பாதி. இவங்களை இப்போ நீங்க வந்து எதுல ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. எல்லா டீமும் எதுலயோ ஒன்றத்துல ஸ்ட்ராங்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு மாதிரி தான். அன்னைக்கு டே அவங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா திடீர்னு பேட்டிங்ல அடிச்சு ஒரு 200 250 கூட அடிப்பாங்க. போலிங்ல நல்லா விக்கெட் போடுவாங்க. மற்ற டைம் வந்து ரொம்ப சொதப்புறாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு ஸ்பின்னர் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். மயக்கமா கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச்ல எடுக்கல. பார்ப்போம் இதுக்கு அடுத்த வர மேட்சஸ்ல எப்படி அவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி அடிக்கிறாங்கன்றது. பட் ஆர்சிபி டோட்டலி வந்து சொதப்பிட்டாங்க இந்த மேட்சை. பட் டாஸ் தோத்தோடனே மேட்ச் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தது இந்த மேட்ச். கண்டிப்பா. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபீல்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா விராட் கோலி வந்து செம்ம ரன் அவுட் ஒன்று அடிச்சாரு. அவங்க வந்து த்ரோ கரெக்டா சரியான ஒரு த்ரோ. அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி த்ரோ. நீங்க மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். செம்ம ஃபீல்டர் அவர் ஃபிட்டஸ்ட் அத்லெட். முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு. பார்ப்போம் திரும்பி அடுத்த வருஷமும் பார்ப்போம் ஆர்சிபி என்ன பண்றாங்க. வருஷம் ஆர்சிபி ஏதோ ஒரு இடத்துல நாக் அவுட் ஆகும் பேச வேண்டியதாக தான் இருக்கு. ஆனா ஆர்சிபிக்கு இந்த மாதிரி அதிக செமிஃபைனல்ஸ்லாம் ஆடி முக்கியமான மேட்ச்லாம் ஆடி அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. அவங்க லீக் ஸ்டேஜ்ல தோத்து போற டீம் எப்போவா தான் செமிஃபைனல் வருவாங்க. ரொம்ப ரேரா தான் இதுவரைக்கும் 2 ஃபைனல்ஸ் தான் வந்திருக்காங்க இத்தனை 17 வருஷத்துல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாத ஒரு டீம் தான். பட் அதுக்குள்ளேயே அவங்க வந்து போன மேட்ச் அவங்க கொடுத்த அந்த ஒரு அக்ரெஷன் அந்த ஒரு இது ஓவரா ஆணவத்தில் ஆனா அவங்க அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழி இருக்கு. பட் இவங்க அப்படி சொல்லலை. பட் அந்த கோட் இவங்களுக்கு பொருந்தும் இந்த சுச்சுவேஷன்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம். கண்டிப்பா ஆர்ஆருக்கு ஒரு செம சான்ஸ் இருக்கு. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்றது இந்த ஐபிஎல் இதுக்கு அடுத்து வர குவாலிஃபயர் 2ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.